என்னோட கேள்வி அல்லாஹ்வுடைய படைப்புல எந்த மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா பச்சை குத்துனா அது உடம்புல நிரந்தரமா இருக்கும். காது குத்தி கம்மல் போடாம இருந்தா அது எப்படி? பெண்கள் அழகுக்காக வேண்டி காது குத்துவது மூக்கு குத்துவதை எல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். இப்படி செய்யலாமா அப்படின்ற ஒரு மார்க்க கேள்வி வரும் பொழுது அது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பல சந்தர்ப்பங்களில் சொல்லி இருக்கிறோம். எதை வச்சு அப்படி சொல்லியிருக்கிறோம்னு கேட்டால், அதாவது அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான், நான் மனிதனை அகுசன தக்வீம், மனிதனை அழகான வடிவத்தில் நெஞ்சோம் படைச்சிருக்கிறோங்கிறான். இந்த மனுஷன் நல்லா படைச்சிருக்கிறான்ல, இதுதான் அழகான வடிவம். ஒரு ஆணை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதுதான் ஆம்பளைக்கு அழகு. ஒரு பெண்ணை எப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறானோ அதான் பொம்பளைக்கு அழகு. அவனை விட ஒரு அழகை தீர்மானிக்கக்கூடியது யாருமே கிடையாது. அப்ப நமக்கு எதெல்லாம் பாருங்க, ஆம்பளை பொம்பளைன்னு எவ்வளவு வித்தியாசம் எல்லாம் வச்சிருக்கிறான். அதெல்லாம் அவன் ஹக்கீம் நுணுக்கமானவனா இருக்கிற காரணத்தினால ஆம்பளைக்கு இப்படிலாம் தான் இருக்கணும், பொம்பளைன்னா இப்படிலாம் தான் இருக்கணும்னு சொல்லி ஒருவரை ஒருவர் ஈர்க்கிற மாதிரி வித்தியாசப்படுத்துற மாதிரி ஆணுக்கு எதெல்லாம் அழகா தெரியணுமோ அதெல்லாம் பெண்கள்கிட்ட நினைஞ்சிருக்கிறான் வச்சிருக்கிறான். இப்ப நம்ம அழகுக்காக வேண்டி என்ன செய்யறோம், காதுல ஒரு ஓட்டை போட்டோம்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருந்திருக்குன்னு நல்லா விட்டுட்டான், அதான அர்த்தம். அது தேவண்டதான் நல்லா படைச்சிருப்பான்ல. அழகு அது ஒரு அழகுக்குரிய ஒரு விஷயமா இருந்தால் இவ்வளவு கோடானு கோடி வித்தியாசம் ஆணுக்கு பெண்ணுக்கு வச்சுக்கிற அல்லாஹ் அந்த வித்தியாசம் சேர்த்து வச்சுட்டு போயிடுவான். நம்ம எல்லா பெண்கள், ஒரு பொம்பளைக்கு ஒரு மிஸ்டேக் இருந்து சரி பண்ணா அது ஒரு கணக்கு. ஒரு பொம்பளை பல்லு நீட்டிட்டு போச்சுன்னு வைங்களேன், அது மெடிக்கல் ரீதியா தப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போய் என்ன செய்யலாம், சரி பண்ணிட்டு வந்தா அது தப்பு கிடையாது. அல்லாவுக்கு போட்டின்னு வராதிங்க. எல்லாரும் இருக்கிற மாதிரி இந்த ஒரு பொம்பளை இல்லை அப்படிங்கும்போது ஊனம், அது நோய், அது குறைக்கு வைத்தியம் பண்ணலாம். ஒரு பொம்பளைக்காவது அல்ல அப்படி படைச்சிருக்கானா, இங்கே ஒரு ஓட்டை போட்டு படைச்சிருக்கானா, இங்கே ஒரு ஓட்டை போட்டு ஒரு பொம்பளை கூட அல்ல அப்படி படைக்கலைங்கும் போது அவன் வேணான்னு விட்டுவிட்டான், அவன் தேவையில்லைன்னு முடிவு எடுத்துட்டான். அதெல்லாம் கிடையாது, ஒன்று இருந்திருக்கணும் நீ விட்டுட்ட, அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அல்லாவுக்கு எதிரான ஒரு ஃபைட் பண்ற ஒரு தன்மை இந்த காது மூக்கு குத்துவதில் இருக்கிறது. அதை நம்ம சொல்றோம். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு அழகுக்காக வேண்டி கோலத்தை மாத்துறாங்களே அவங்கள அல்லாஹ் அல் முகையிராத்தி ஹல்கல்லா, அல்லாஹ் படைத்த கோலத்தை மாத்துறாங்களே அவங்கள அல்லாஹ் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அழகுக்காக வேண்டி பவுடரை போட்டுக்கிறங்க, வேற என்னத்தையாவது பண்ணிக்கிறங்க, நகையை போட்டுக்கிறங்க, கழுத்துல போட்டுருங்க, கையில போட்டுக்கிறங்க, அதெல்லாம் போட்டு அது பிரச்சனை இல்லை. இது கோலத்தையே மாத்துறதுங்கிறது அது செய்யக்கூடாது. அல்லாஹ் படைச்ச படைப்புல 5 விரல் வச்சுக்கிறானா 5 இருக்கக்கூடாது. ஒன்று கூட பட்டினா வெட்டி எறியலாமா? எல்லாரும் வெட்டி எறியலாமா? 6 விரல் வந்தா ஒருத்த வெட்டிக்கலாம். ஏன் எல்லாருக்கும் 5 இருக்கு, ஒருத்தங்க 6 எக்ஸ்ட்ரா இருக்கு, தேவையற்றன்னு வெட்டி போடலாம். 5 இருக்கிறத எல்லாரும் முடிச்சு என்ன செய்யணும், 5 விரல் இருக்க கூட வெட்டி எறியலாமா? தேவைகளுக்கு பண்ற விஷயம் வேற, அழகுக்காக பண்றதுங்கிற விஷயம் வேற. அப்ப அழகுக்கு அல்லாஹ் அழகா நம்மளை படைத்து விட்டான் என்று சொல்லும் பொழுது அவன் படைத்த கோலத்தில் மாற்றம் செய்யறது அது குற்றமாக ஆகும். அல்லாஹ் கேட்பீங்க, இந்த மாதிரி பண்ணுன அது வேதனை தானே, ரத்தம் வர வைக்கிறது, வேதனை படுத்தானே செய்யறது, பவுடர் தடவிக்கிற மாதிரி இதை எடுத்துக்கிற முடியுமா அப்படிங்கிறோம். அதே நேரத்தில் ஏற்கனவே அப்படி யாராவது குத்திட்டாங்கன்னு சொன்னா அவங்க அதுல நகை போட்டுக்கொள்வதை மார்க்கம் தடுக்காது. குத்துறது தான் வேதனை கஷ்டமே தவிர போட்டது போட்டீங்களா நகையை போடுற தப்பு இல்லைன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். எதை வச்சு சொல்றோம், ஒரு பெருநாள் தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, பயான் பண்றாங்க. ஆண்களும் பெண்களும் பெருநாள் தொழுகைக்கு வருவாங்க, எல்லா தொழுகைக்குமே வருவாங்க. இந்த காலத்தில் நம்ம பெண்கள் வர்றது இல்லை மற்ற ஜமாத்துகள்ல. அப்ப ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தினது ஆண்களுக்கு தான் கேட்குது, பெண்களுக்கு கேட்கல. பெண்கள் பின் வரிசையில் இருக்கிறாங்க, ஆண்கள் முன் வரிசையில் இருக்கிறாங்க. இந்த உரை மைக்கில் அப்ப கிடையாதுல, ஒரு அளவுக்கு தான் சத்தம் போட முடியும். அதிகமான கூட்டமா இருந்தா பாதி பேர் கேட்கும், பாதி பேர் கேட்காது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, பெருநாள் உரை நிகழ்த்தி முடிச்ச உடனே அந்த பெண்கள் பகுதிக்கு போறாங்க. அவங்களுக்கும் உரை கிடைக்கணும் என்று இன்னொரு உரை நிகழ்த்துறாங்க. ஆம்பளைகளுக்கு பயான் பண்ண மாதிரி என்ன செய்யறாங்க, பெண்களுக்கு கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே கிட்டத்தில் போய் என்ன செய்யறாங்க, அங்க நின்று கொண்டு பெண்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. தான தர்மம் செய்யறதை பத்தி ரொம்ப வலியுறுத்தி சதகா செய்யறதை பத்தி பேசுறாங்க. இதை கேட்டவுடனே பெண்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய காது வளையல்களையும் வளையங்களையும் கழட்டி போட்டார்கள் வருது. இந்த காது வளையங்களை கழட்டி போட்டாருன்னு வருதுல, அப்ப காது குத்தியதை ஓட்டருக்கு பத்தின காதுல வளையம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டு நம்ம புரிந்து கொள்வதாக இருந்தால் காதுல நகை போடுவது தப்பு இல்லைன்னு நினைக்கலாம். காது குத்துறதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் முன்னாடி யாரும் காதை குத்துனாங்க, காது குத்துனதுக்கு இது ஆதாரமாகாது. ஏற்கனவே குத்தப்பட்ட காதில் ஏதாவது போட்டிருந்தார்கள்னா அது தப்பு இல்லை, ரசூலுல்லாஹ் கண்டிக்கல. இல்லை அவங்க முன்னிலையில் நடக்குதுல,
அதனால இந்த காது வளையம் போடக்கூடிய வழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சுன்னு விளங்கி கொள்ளலாம். அப்படி யாராவது போட்டிருந்தார்களே ஆனால் அது இஸ்லாத்துக்கு முந்தின காலத்தில் செஞ்சிருந்தார்களே ஆனால் அது தடுக்கப்படலை. இதை நம்ம சொல்றோம். அவங்க என்ன கேட்கறாங்கன்னு கேட்டா, இது என்ன சின்ன விஷயம் தானே, பச்சை குத்துற மாதிரி ஒரு மேட்ரா, சின்னொரு ஒரு ஓட்டையை போடுறோம் விட்டா அது மூடிடும், இது ஒரு பெரிய மேட்ராங்கிற மாதிரி கேட்கறாங்க. இது பெரிய மேட்ரு தான் அவனுக்குதா, இது பெரிய மேட்ரு. அதாவது பச்சை குத்துறதை விட இது பெரிய மேட்ரு தாங்க. ஒரு உடம்பில் இருக்கிறத என்ன செய்யறீங்க நீங்க துவாரம் இடுதல் என்பது அது ஒரு உடம்பை சேதப்படுத்துறது தான். இன்னும் சொல்ல போனா இப்லீஸ் இருக்கிறான்ல, இப்லீஸ் காது தான் மெயினா சொல்லிட்டு வர்றான். என்ன சொல்றான், அல்லாஹ் அனுப்புறான்ல வெளியே போடாண்டு. அப்ப என்ன சொல்றான் இப்லீஸ், நான் போய் அந்த மக்களை கெடுக்குவேன், ஆசை வார்த்தை லவ் மண்ணி என்னகும், ஆசை வார்த்தை காட்டுவேன், அவங்கள கெட்ட வழிக்கு நான் தூண்டுவேன், நான் ஆமுர் என்னகும், அவங்களுக்கு நான் கட்டளை இடுவேன், கொலையு பத்தி கொண்ட ஆதானல் அண்ணாம், கால்நடைகளுடைய காதுகளில் ஓட்ட போடுவார்கள். அதை நான் தான் செய்வேன். கால்நடை மனுஷனுக்கு போடுறீங்க நீங்க, ஆடு மாட்டுக்கு ஓட்ட போடுறது சைத்தான் வேலைன்னு வருது. மனுஷன் சிறந்த படைப்பு. கொலையு பத்தி கொண்ட ஆதானல் அண்ணாம், கால்நடைகளுடைய காதுகளை அவர்கள் துவாரமிடுவார்கள். கொலையு கையிருந்த கல்கல்லா, நீ படைத்திருக்கிற அந்த கோலத்தை மாத்துவார்கள். நான் செய்வேன் அதை. இப்லீஸ் ஆகிய நான் போய் மக்கள் உள்ளத்துல கெடுத்து நீ என்ன கோலத்தில் படைத்திருக்கிறாயோ அதை கெடுப்பேன்னு சொல்வதற்கு உதாரணமா எதை காட்டுறான், காதை தான் காட்டுறான். கால்நடைகளுடைய காதுகளில் ஓட்ட போட வச்சு போடுவேன், அதை வெட்ட வச்சு போடுவேன் அப்படின்னு இப்லீஸ் சொல்லிட்டு வர்றான். அப்ப இந்த காதுகளில் போடுற சின்ன ஓட்ட பெரிய ஓட்டன்னு நீங்க பார்க்க கூடாது. இது காதில் சின்ன ஓட்டை நீ கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும், இது தேவையா இருந்தால், ஒட்டுமொத்த பெண்களுக்கு இது ஒரு அழகா இருந்தால் அவன் அல்ல அதை படைக்கல, இப்படி செஞ்சிருப்பான்ல அப்படி பார்க்கணும். அது போக நம்ம இந்தியாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அதாவது இந்த உலகம் பூரா ஒரு சுற்றுப்பயணம் போன ஒருத்தர் சஞ்சாரின்னு சொல்லுவாங்கல்ல, இப்னு பத்தூதா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்னு பத்தூதான்னு ஒருத்தர் தான். அவன் உலகம் பூரா சுற்றுப்பயணம் செஞ்சவன். அவனுடைய சுற்றுப்பயண நூல்கள் என்ன இருக்குது, இன்னைக்கு அரபு மொழியில் இருக்கிறது. பல மொழிகளில் மொழிபெயர்க்க பெரிய பயண கட்டுரையில் அவன் தான் முன்னோடி. இப்னு பத்தூதாங்கிறவன் தான் அந்த பயண கட்டுரை எழுதுவாங்கல்ல, அதுல முன்னோடி. அவன் இந்தியாவுக்கெல்லாம் வந்திருக்கிறான். இந்தியாவுக்கு வந்ததை பற்றி அவன் எழுதுறான். இந்தியாவுக்கு நான் நிறைய விஷயங்கள் எழுதுறான். அதுல இதையும் எழுதுறான். எப்படி எழுதுறான், நான் இந்தியாவுக்கு போனேன், இந்தியாவில் பார்த்தோம்னு சொன்னா முஸ்லீம் அல்லாத பெண்கள்லாம் அந்த காதுல ஓட்ட போட்டு கொண்டு இருந்தார்கள், முஸ்லீம் பெண்கள் யாரும் காதுல ஓட்ட போடுவதில்லை என்பதை நான் பார்த்தேங்கிறான். இந்த காதுல ஓட்ட போடுற வழக்கம் பின்னாடி தான் இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கு விளங்குதா. அவன் பார்க்கக்கூடிய காலத்துல என்ன இல்ல, முஸ்லீம்கள் காதுல ஓட்ட போடுறது கிடையாது, பிந்தி அவங்கள பார்த்து பார்த்து காப்பி அடிச்சு நுழைஞ்சிருச்சே தவிர இது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை என்பதை வழங்கிக் கொள்கிறோம். இன்னும் சொல்ல போனா சில பகுதியில் நீங்க காரைக்குடி பக்கம் எங்க ஊர் பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா பொம்பளையில காதுல பாம்படம்னு போடுவாங்க, இது மாட்டி விட்டு தொங்கும், ஒரு கை உள்ள விட்டுறலாம். காது ஓட்டையில ஒரு கனமா 1/2 கிலோ 1 கிலோ தொங்க விட்டுருப்பாங்க. விட்டு விட்டு ஆடி 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 அந்த காது ஓட்டை எப்படி இருக்கு, இவ்வளவு பெருசா இருக்கு காது ஓட்டைய, காது கீழே அந்த மாதிரி எல்லாம் போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் இதெல்லாம் பக்தியின் பேர்ல மதத்தின் பேர்ல அவங்க செய்யறாங்க. இது நம்ம செய்யக்கூடாது. அதனால சின்ன ஓட்டை நீங்க பார்க்காம, இது ஏன் அல்லாஹ் படைச்சது நீங்க பத்தல நினைக்கிறீங்க? அல்லாஹ் உங்களை கரெக்டா தானே படைச்சிருக்கிறான். ஏன் உலகத்துல எந்த நாட்டிலேயே குத்திட்டு இருக்காங்களா? இல்ல. இன்னைக்கு நவீன பேஷன்கிற முறையில் தொப்புள்ள எல்லாம் குத்திட்டு திரிகிறாளுவோ, அவளுள்ள விட்டாள் மூக்குள்ள குத்துறத தொப்புள்ள எல்லாம் என்னத்தையும் குத்தி தொங்க விட்டு இருக்கிறாளுவோ, அதான் அந்த மேலை நாடுகள்ல எல்லாம் அவ கூட எதை செய்ய காணா, காது மூக்குல குத்துறதை விட்டுட்டாங்க. அதனால காது மூக்கு குத்துறது என்பது அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு கெட்ட பழக்கம். அது பெரிய நீங்க ஊருக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை, கொஞ்சம் உறுதியான அடிச்சோம்னா என்னவாயிரும், ஒளிஞ்சு போயிடும். மக்கள்லாம் செய்யறாங்கன்னு பார்க்காதீங்க. குர்ஆன் தமிழாக்கம் மௌலவி பி ஜைனுல் ஆபிதீன். குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய தமிழ் நடை. இப்போது 1856 பக்கங்களை கொண்ட 16வது பதிப்பு வெளிவந்து விட்டது. விலை ரூபாய் 450 மட்டுமே. மற்றும் 100க்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் PJ அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன், 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. என் பேர்